அபிராமி. அம்மாடி விஜய், என்னப்பா? நான் மத்தியானம் சாப்பிட வரமாட்டேன். நீ வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ? இன்னைக்கு மத்தியானம் ஷிஃப்ட் தான்ப்பா. இந்த பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை தைரியமா நான் வேலைக்கு அனுப்புறேன்னா அதுக்கு நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். அதை நசிச்சுடாத, ஜாக்கிரதை. புரியுறதா? சரிப்பா. வணக்கம் ஐயரே. உட்காருங்க. என்ன இதெல்லாம்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். எந்த கல்யாணத்துக்கும் இப்பெல்லாம் நான் போறதில்ல. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க வரலாம் எப்படி? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பையனுக்கு உன் பொண்ணு மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. என் பையனுடைய நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல எழுந்து இங்க இருந்து வெளியில போயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். அசிங்கம் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடு என்ன பண்ணிருக்கேன். சொல்றேன்? முதல்ல நீங்க உட்காருங்க, உட்காந்து பேசலாம். பேசவே பிடிக்கலைங்கிற அப்புறம் என்னத்துக்கு உட்கார்றது? இத பாருங்க ஐயரே, எனக்கும் ஜாதி அந்தஸ்து சூடு சொரணை மானம் மத்தாப்பு எல்லாமே இருக்கு. ஆனா என் பையன் மனசு முன்னாடி எல்லாமே புஷ்னு எரிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒன்றும் வயசு கோளாறு இல்லைங்க, பார்த்ததும் பத்திக்கிறதுக்கு. குழந்தை பருவத்துல கூடவே படிச்சதால வந்த சொந்தம். அவ வாழ்க்கை அப்படி பட்டு போச்சேன்னு ஒரு பாசத்துல தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்க பேர்ல யாரும் இறக்கப்பட வேண்டாம். இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வெளியில போகணும். அதை தான் நானும் சொல்றேன். ஒரே அடியா மேல போற வயசாயிடுச்சு உங்களுக்கு. நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை யார் பாத்துக்குவாங்க? கடவுள் பார்த்துப்பா அதெல்லாம். நல்லா பார்த்தாரு கடவுள். அவரு கரெக்டா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? என்னை விட சதா காலமும் நீங்க தான் கடவுளை கும்பிட்டீங்க. உங்களுக்கு ஏங்க அவர் நல்லது செய்யல? உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒருத்தன் உங்களை மாதிரியே கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு முழு நம்பிக்கையோட இருந்தானா. மழை பெஞ்சி ஊரே வெள்ளக்காடா ஆயிடுச்சு. 2-3 பேர் வந்து கூப்பிட்டு பார்த்தாங்களாம். கடவுள் வருவாரு, நீங்க போங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டானா. ஊரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு. அப்பவும் ஒருத்தன் பாவம் பார்த்து வந்து கூப்பிட்டு இருக்கான். அதே பதில சொல்லி அவனையும் திருப்பி அனுப்பிச்சிட்டான். அப்புறம் கூரையே முழுகி அவன் செத்தே போயிட்டான். மேல போய் கடவுளை கூப்பிட்டு சண்டை போட்டானா, நீ ஏன் வந்து என்னை காப்பாத்தலேன்னு. அப்போ கடவுள் சொன்னாராம், அட முட்டாளே, உன்னை 2 முறையும் மனுஷ ரூபத்துல வந்து கூப்பிட்டதே நான் தாண்டான்னாராம். இதெல்லாம் பழைய கதைங்க, இதெல்லாம் இப்போதைக்கு உதவாது. இத பாருங்க, இப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு, அதை வீணா கெடுத்துறாதீங்க. சம்பிரதாயங்கிற பேர்ல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. இப்போ அதை சரி பண்ணலான்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு தட்டை வாங்கிக்கையா. உங்க பிரசங்கம் முடிஞ்சுதா? நீங்க போலாம். யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஆமா, நான் மனுஷன் இல்லதான், மனுஷனே இல்லதான். நீங்க பெரிய மகானாவே இருந்துட்டு போங்க. என்ன செய்ய சொல்றேன்? என் தலையெழுத்து விதவை பொண்ணை வச்சுட்டு வாழ்க்கையில அல்லாடின்னு இருக்கேன். ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்தா இதே ஒரு பெரிய பணக்கார பிராமண வீட்டுல போய் இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுமா, கேட்க முடியுமா? ஏன்னா நான் வக்கீல் இல்லாதவன். அதான் இவ்வளவு தைரியமா இங்க வந்து இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், அப்படித்தானே? யோ, ஜாதி பாக்குறியா? ஆ. இதோ பாரு, ஜாதி இல்லையே நான் சொல்லல, ஜாதி இருக்கு. நல்லவன் கெட்டவன் என்ற 2 ஜாதி தான்யா. அதுல நீ எந்த ஜாதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. கேட்டியாடி? கேட்டியா என்ன கேள்வி கேட்கிறாருன்னு? போ, இப்ப திருப்தியா? உனக்கு திருப்தியான்னு கேக்குறேன். போ, கல்யாணத்தை பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. அவ சொல்ற மாதிரி. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்றா? இங்க பாருங்க, என் தோப்பனார் தான் நேக்கு எல்லாமே. நேக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நன்னாவே தெரியும். ஆமா, உன் தோப்பனாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதான் 8 வயசுலயே கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணாரு. அது என்னோட தலையெழுத்து. விஜய், நீ யாருக்கும் பயப்படாத. இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே இங்கேயே உன்னை தூக்கிட்டு போறேன். என்ன தூக்கிட்டு போகணும்னா இன்னும் 2 பேர் வேணும். ஏன்னா பணத்தை 4 பேர் தான் தூக்கிட்டு போகணும். டேய் வாடா, இதுக்கு மேலயும் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. எடா தட்ட ஐயரே, பாவத்து மேல பாவத்தை சேர்த்துக்காதீங்க.
உனக்கு பெருசா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கே தவிர ஒன்றும் கையால் ஆகல. பிரகாஷ் சேட்டு உன் மேல செம கடுப்புல இருக்கிறான். நான் என்ன பண்ணேன்? உன் பேச்சை கேட்டு தானே டெம்போல சரக்கெல்லாம் ஏற்றி அனுப்பிச்சோம். அதுவும் இல்லாம அந்த ரூட்டு தான் பாதுகாப்புன்னு நீ தானே சொன்ன. இப்ப என்னாச்சு? அத்தனை சரக்கும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. உன்னோட டெம்போ ஆளுங்க தன்னோட பேரை சொல்லாம இருக்கணும்னு சேட்டு கவலைப்படுறான். சரி, சேட்டு இப்ப எங்க? தலைமறைவா எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன? நீயும் பிரகாஷ் சேட்டும் சைன் பண்ணீங்கல்ல பிசினஸ் அக்ரிமெண்ட், அந்த டெம்போல தான் இருக்குது. மை காட், அந்த டாக்குமெண்ட் எப்படி வண்டியில போச்சு? இந்த பிசினஸ் டீல் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ சொன்னதுனால அந்த டாக்குமெண்ட்ஸை காஞ்சிபுரம் குடோனுக்கு மாத்த நினைச்சிருக்கான் சேட்டு. அந்த ஸ்டாக்கோட டாக்குமெண்ட்டும் மாட்டிக்கிச்சு. ரவி, நீ ஏதாவது செஞ்சு இந்த விஷயத்தை அமைக்கிடு ரவி. நான் என்ன பண்ண முடியும்? நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன். நீ தான் என்ன அழைச்சிட்டு போய் அந்த சேட்டு கிட்ட மாட்டி விட்ட. இப்ப என்னடா அவன் என் மேல கோவமா இருக்கான்னு சொல்றேன். இல்ல ரவி, சரக்கு மாட்டிக்கிட்ட கோவத்துல தான் இருக்கான்னு சொன்னேன். நீ தானே அந்த ரூட்டை செலக்ட் பண்ண, உன் மேல கடுப்புல இருக்கிறான், அவ்வளவுதான். ஏய், நான் என்ன செய்ய முடியும்? நான் வழக்கமா அரிசி கடத்துற ரூட்டே அதுதான். இது வரைக்கும் ஒரு தடவை கூட சிக்கினதே இல்லை. இந்த தடவை தப்பு நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் முதல் தடவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி, முதலும் கடைசியுமா இருக்கட்டும். உன் புண்டாட்டி வேற சும்மா இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் அலர்ட் பண்ணிட்டா. சேட்டோட அஸ்திவாரத்தையே அசைச்சிட்டா. போதா குறைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் திவாகர் வேற, அவனோட ரப்சர் தாங்க முடியலப்பா. அந்த திவாகரை நான் வேற வழியா டீல் பண்ணிக்கிறேன். முதல்ல உன் பொண்டாட்டியோட கையில காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டு. என் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சா அவ என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அது ஒரு விதத்துல பெட்ரு தானே. சேட்டு கையில செத்து போறதை விட உன் பொண்டாட்டி கையில செத்தன்னா ஒரு திருப்தியாவது இருக்கும்ல. ஏய், விஜி, நில்லு விஜி. நான் உன்கிட்ட பேசணும் விஜி. ப்ளீஸ் விஜி. விஜி, விஜி, பேசாத. நான் உன்கிட்ட பேசணும் விஜி. ஆள ப்ளீஸ் விடுப்பா விஜி. சாமி. நில்லு விஜி. இன்னும் என்ன பேசணும்? அதான் உங்க அப்பா வந்து பேசினாரு. உங்க அப்பா பேசின விதம் தப்பு. பதிலுக்கு எங்க அப்பாவும் பேசினாரு. எதுக்கு பொண்ணு கேட்டு வந்தேள்? மிலிட்டரிக்கு ஆள் தேவையா, அதான் பொண்ணு கேட்டு வந்தேன். சிப்பா அந்த பக்கம். விஜி, என்ன பாரு விஜி. கோபி, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நேக்கு விடுவு காலமே கிடையாது. கைதி மாதிரி ஆத்திலே கிடந்த நேக்கு வேலைக்கு போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது கெடுத்துடாத கோபி. நீ வேலைக்கு போ, நான் வேணாம்னு சொல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போ. கோபி, நேக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுது. நான் பட்டம் மரமா நிக்கிறேன். என் மேல வீண ஆசையை வளர்க்காது. எந்த விதத்திலும் நம்ம சேர முடியாது. நான் ராசி இல்லாதவ. விஜி, இதெல்லாம் வெட்டி பேச்சு. இங்க பார், வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சந்தோஷமாலாம் வாழ முடியாது. கோபி, நான் தாலி இழந்தவ. அதே தாலியை நான் உனக்கு கட்டுறேன். அது நடக்காது. ஏன்? நீ வேற நான் வேற, அது ஒத்து வராது. ஜாதி பாக்குறியா? ஐயரா மாற நான் ரெடி. புரிஞ்சுக்கோ கோபி, நான் போகணும். என்ன விஜி, அவன் காதலுக்காக மதம் விட்டு மதமே மாறுறானுங்க. நான் ஜாதி தானே மாறுறேன். நான் நான்வெஜ் எல்லாம் மறந்துடுறேன். பூணூல் போட்டுட்டு கரண்டியை தூக்கிட்டு உங்க அப்பா கூட சமையல் வேலை கூட போறேன். ஐயோ கடவுளே, விஜி, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னால அடி வாங்க முடியல கோபி. என் தோப்பனாரை நம்ப வைக்கிறதுக்கு குளிச்சுட்டு வர நேரமானா பத்தாம் கேக்குற மாதிரி குரல் கொடுக்கிறார். சாப்பாட்டுல உப்பு குறைஞ்சதுன்னா கவனம் இங்க இல்லைங்கிறார். வாசல்ல நிக்க முடியல. முகம் பாக்குற கண்ணாடி வச்சிருந்தா கூட பாவமா பாக்குறார்.
தெருவுல நின்னு வேடிக்கை பார்க்க முடியல. தான் பொண்ணு விதவையாயிட்டாங்கிற பயம் போய் எங்க ஓடி போயிடுவாளோன்னு பயப்படுறார். கரெக்ட். இதுக்கு ஒரே வழி நம்ம ஓடி போறது தான். வாய மூடு. அப்படி ஒரு நிலைமை வந்தா என் பொணத்தை தான் தூக்கணும்னு நான் உங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை விட என் தோப்பனாரோட கௌரவம் தான் முக்கியம். நீ என்ன விரும்பலன்னு என்ன பார்த்து சொல்லு பார்க்கலாம். உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அவசியம் இல்லாததுக்கு எதுக்கு சத்தியம் பண்ணணும்? நீ என்ன விரும்புற, நீ மறைக்கிற, யாருக்காகவும் உன் வாழ்க்கையை பாழாக்குற. விஜய், உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. நீ தாண்டி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற. என் வாழ்க்கை கெடுத்தது நீ தாண்டி. ஒழுங்கா லஞ்ச் சாப்பிடணும். புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? சரண்யா, அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப போற? அவன் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்ப போற? கொஞ்ச நாள் ஆகட்டுமா. வனஜா, அம்மா, நவீனோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி பண்ணிட்டேம்மா. ஓகே. நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும். ஓகே வனஜா, அம்மா, நவீன ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துரு. சரிம்மா. பாய் பாய். வா. கிளாஸ் ரூம் வரைக்கும் போனோம். சரிங்கம்மா. சரண்யா, அம்மா சொன்னது உனக்கு காதுல விழலையா? காதுல விழாமலாம் இல்ல. அவனை வீட்டுக்குள்ள எவ்வளவு நாளைக்கு ஒளிச்சு வைக்க முடியும்? அவன் ஸ்கூலுக்கு போகணும். அவனோட நார்மல் வாழ்க்கைய அவன் வாழணும். இந்த ஒரு சம்பவத்துக்காக அவன் பயந்துகிட்டு வாழ்நாள் முழுக்க அவன் கோழையா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதுக்காக குழந்தைய பலி கொடுக்க போறியா? இல்லம்மா, அவனுக்கு போலீஸ் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. he is going to be fine. என் பையன் உயிரோட விளையாடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எவனோ ஒருத்தன் போலி இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்க பையனை கொல்ல பாத்திருக்கான். அவன் மேல வராத கோவம் ஏன் மேல வருதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பையன் எனக்கு முக்கியம். அவன் உங்களுக்கு மட்டும்தான் பையனா? எனக்கு இல்லையா? டோன்ட் வரி ரவி. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழறதுக்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, விடுமா. அவ ஏதோ காரணத்துக்காக சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் ரவி. இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி, நான் கிளம்புறேன். ஐயா, டீ போடவா? வேண்டாம்ப்பா, சாப்பிட்டேன் ஏற்கனவே. வணக்கம் ஈர. அடடே, வாங்க சமசிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஆத்துக்கு போயிருந்தேன். நீங்க எங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் நேரம் இங்க வந்துட்டேன். அப்படியா? உட்காருங்க. தம்பி, அவருக்கு ஒரு டீ போடுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதனால என்ன, இருந்துட்டு போட்டுமே. அப்புறம் சொல்லுங்க, என்ன விசேஷம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். ஆ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? எந்த மண்டபம்? சாரதா கல்யாண மண்டபம் தான். ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் வருவா? 100ல இருந்து 150 பேர் வருவாங்க. சரி. இதுல லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். இதுபடி பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, பாதுஷா, தயிர் வடை, அதை மறந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஆட்டோமேட்டிக்கா தானே நடக்கும். இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. மீதி பணம் அதை பத்தி இப்ப என்ன, சரக்கு வாங்க போறதுக்கு முன்னால நானே வந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், அவ்வளவுதானே? மணிக்கம்,